சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த மாதிரி இவருக்கும் பொருந்தும். இப்போ பிறந்த குழந்தைகிட்ட கூட மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு கேட்டா இஸ் த கிங் ஆஃப் பாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட், லெகசி என்ன வேணா சொல்லலாம். தி கிரேட்டஸ்ட் மைக்கேல் ஜாக்சன். அவர் ஏன் உலகம் முழுக்க இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் பத்தி தெரியாத 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மூன் வாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைக்கேல் ஜாக்சன் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டெப். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப சீம்லெஸ்ஸா பண்ணுவாரு. ஸோ அந்த மூன் வாக் உடைய ஆரிஜின் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்கால இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த ஸ்ட்ரீட் டான்சர்ஸ் பேக் ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து தான் இவர் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி தான் இந்த மூன் வாக் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்ன கிரேசியஸ்ட் திங்னா இவர் கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாது இவர் மூன் வாக் என்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. இவர் ஃபர்ஸ்ட் டைம் 1983 மோட்டோன் லைவ் டிவி ஷோல தான் இதை பெர்ஃபார்ம் பண்றாரு இந்த மூன் வாக்க. ஸோ அப்போ அந்த மூன் வாக் கிடைச்ச ரெகக்னிஷனால தான் மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்க தன்னோட சிக்னேச்சர் ஸ்டெப்பாவே மாத்திக்கிட்டாரு. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா மைக்கேல் ஜாக்சன் அவருடைய பில்லி ஜீன் சாங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஃபேமஸான சாங். அதோட லிரிக்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த சாங் அவர் எங்க எழுதினாரு உங்களுக்கு தெரியுமா? அ பர்னிங் கார். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு நைட் மைக்கேல் ஜாக்சன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஒரு சாங் அவர் மைண்ட்ல வந்திருக்கு. அதை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படியே காரை ஓரம் கட்டிட்டு அதுக்கான லிரிக்ஸும் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எதிர்பார்க்காத விதமா அந்த கார்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம, அதை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாம அவர் அந்த லிரிக்ஸ்ல ஃபுல் ஃபிளெட்ஜா எழுதிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ரோட்ல ஒரு பர்சன் பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. சோ அவர் தான் மைக்கேல் ஜாக்சன் உங்க கார் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வெளில வாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் அவர் கார்ல இருந்து வெளில வந்திருக்காரு. சோ அப்படி அவர் எழுதிட்டு இருந்த சாங் தான் தி பில்லி ஜீன். சோ இந்த விஷயத்தை அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் கிங் ஆஃப் பாப் ஆறதுக்கு முன்னாடி அவரோட ஆரிஜின் எங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாக்சன் 5 அப்படின்ற ஒரு ஃபேமிலி பேண்ட்ல பாடிட்டு இருந்தாரு. சோ அப்போ அவரோட வாய்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட 13 வயசுல அவரோட வாய்ஸ்ல கிராக் ஏற்படுது. சோ அதனால அவர் வாய்ஸ் ரொம்பவே டீப் ஆகுது. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவ்வளவுதான் உன் கெரியர் முடிஞ்சு, நீ எப்படி சிங்கரா கண்டினியூ பண்ண, அவ்வளவுதான் உன் வாய்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்குமே அவர் செவிசாய்க்காம குவிட் பண்ணாம அவரோட வாய்ஸை அவரே ரீஇன்வென்ட் பண்றாரு. அவரோட சிங்கிங் ஸ்டைல், அவரோட டோன்ஸை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரோட யூனிக் ஸ்டைலை கொண்டு வராரு. அந்த ரெஸ்ட் ஹிஸ்டரி உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவர் வாய்ஸுக்கு அடிமையினே சொல்லலாம். ஏன் இந்த அளவுக்கு உலகம் அவரை கொண்டாடுதுன்னா, எப்பப்பெல்லாம் அவருக்கு ஒரு செட்பேக் ஆகுதோ அதுல அவரே தன்னை ரீஇன்வென்ட் பண்ணி ஒரு புது ஆளா மாறிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் ஒரு டைம்லெஸ் லெஜெண்ட். இப்போ அவர் நம்ம கூட இருந்திருந்தாருன்னா அவருக்கு 67 வயசு ஆயிருக்கும். அவர் இப்போ இந்த உலகத்துல இல்லைனாலும் அவருடைய புகழும் அவருடைய லெகசியும் காலம் தாண்டி நின்றுட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மைக்கேல் ஜாக்சனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.